ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வரும் காரணத்தால் இன்றிலிருந்து 22ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் இது வடக்கு கிழக்கு திசையில் நகர்ந்து வருகின்ற 24ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் பிறகு இது மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளைய தினம் தமிழகம் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் அதாவது மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று வீசக்கூடும் எனவும் அதே போல பல்வேறு குறிப்பிட்ட பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள்ல கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதே போல நீலகிரி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நாளை மறுதினம் பொறுத்த மட்டில் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை இந்த கனமழையானது தொடர்ந்து நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அபிரகாம், தகவலுக்கு நன்றி அருண்குமார்.